ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோவோட எஃப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய சீரிஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போக்கோ F3 GT அப்படி தான் வந்துச்சு. கம்ப்ளீட்லி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேமிங் ட்ரிக்கரோடலாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் கடைசியாக அந்த போக்கோ F5யும் கூட கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 7+ Gen 2 எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் அடுத்து வர போகிற போக்கோ F6ம் கம்ப்ளீட்லி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரப்போகுது. அண்ட் இந்த போக்கோ F6 பற்றின சில அப்டேட்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இந்த போக்கோட F6 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட் ஆக்சுவலி இப்போ இன்டர்நெட்டில் நிறைய வரல. பட் ஆனால் போக்கோட F சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது சைனாவில் ரெட்மி K சீரிஸில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் லைட்டாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை ரீபிராண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் இந்த போக்கோ F6 பொறுத்த வரைக்கும் ரெட்மி அடுத்து சைனாவில் லான்ச் பண்ண போகிற ரெட்மி K70 சீரிஸ் இருக்குல்ல அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் லைட்டாக மாடிஃபை பண்ணி ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரெட்மி K70 பற்றின நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு போக்கோ F6ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ இன்டர்நெட்டில் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி போக்கோ F சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே அது கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த வகையில் தான் அந்த போக்கோ F6ம் பர்ஃபார்மன்ஸ் கேமர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்காக ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராசஸரை யூஸ் பண்ண போகிறாங்க. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி போக்கோவோட F6 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோ F5 மாதிரி 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 30,000 செக்மெண்ட்டில் Snapdragon 8+ Gen 1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். இப்போ கரண்ட்டாக Snapdragon 8+ Gen 1 லோவஸ்ட் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா iQoo Neo 7 Pro தான் 34,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் செல் பண்ணுறாங்க. பட் இது அதை விட கம்மியாக 30,000 செக்மெண்ட்டில் இந்த Snapdragon 8+ Gen 1 வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ராசஸரோட 30,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தாக தான் இருக்கும். இது போக அடுத்ததாக போக்கோ F சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டிஸ்பிளேவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டியும் போக்கோ F6ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபோக்கஸ்டாக 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. இது போக HDR10+, டால்பி விஷன், DC டிமிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட ஒரு ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த வாட்டி போக்கோ F6 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி அடுத்த பேட்டரியை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எல்லா பிராண்டுமே இப்போ பேட்டரியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இவங்களும் 5400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இந்த வாட்டியும் போக்கோ F6 சீரிஸில் இருக்க போதில்லை. வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த பிரைமரி கேமரா மட்டும்தான் போக்கோ F சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட்டிவ் கேமராஸ்லாம் சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பிரைமரி மட்டும் OIS சப்போர்ட்டோட ஒரு கேமரா இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ் கேமராலாம் 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த வாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இந்த பிரைமரி கேமரா மட்டும் என்ன மெகாபிக்சல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த 108 200 மெகாபிக்சல் போகிறாங்களா இல்லை 50 மெகாபிக்சல் 64 மெகாபிக்சல் போகிறாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக அந்த பிரைமரி கேமரா OISக்கான சப்போர்ட்டோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். இது போக எப்பவும் போல நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. IR பிளாஸ்டர் வந்துடும். அண்ட் சிம் ஸ்லாட் மட்டும் லாஸ்ட் டைம் ஆக்சுவலி போக்கோ F5ல கொடுத்தாங்க. பட் F6ல இருக்குமா அப்படின்றத பற்றின அப்டேட் இப்போதைக்கு கிளியராக இல்லை. அது போக Android 14ல MIUI 14ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த லீக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெட்மி K70 வந்து நவம்பர் மாதத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நவம்பர் மாதம் ரெட்மி K70 சைனாவில் வந்துருச்சுன்னா டிசம்பர் மாதம் போக்கோ F6 கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ரெட்மி K70 சைனீஸ் லான்ச் கொஞ்சம் தள்ளி போகுது. ஆக்சுவலி டிசம்பர் மாதம் தான் ரெட்மி K70 சைனாவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி டிசம்பர் மாதம் அது சைனாவில் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த போக்கோ F6 நம்ம டிசம்பர் எண்ட் இல்லைனா ஜனவரியில் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே அவங்களுடைய அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஜனவரி மாதத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரிபப்ளிக் டேலாம் வரும், அது பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வருது அப்படின்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆக்சுவலி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. ஸோ மேபி அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த போக்கோ F6ம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி 30,000 செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி 30,000 செக்மெண்ட்டில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த போக்கோ F6 வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இது கூட வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிங்க. பார்ப்போம் போக்கோ F6 எப்படி எப்போ வருது அப்படின்றத.